வழக்கமாக படம் பார்த்து நிறைய அழுவோம், ஆனால் ஒரு நாடகம் பார்த்தும் அழ முடியும் அப்படிங்கிறத இந்த நாடகம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. என் லைஃப்ல இந்த முதல் நாடகத்தை நான் பார்த்து இந்த முதல் நாடகத்தை மறக்க மாட்டேன். நாடகத்துக்கு எப்படி இருக்கும் என்ன இருக்கும் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. நான் ஒரு வழியாக இங்கே வந்து கஷ்டப்பட்டு லேட் ஆகிடுமான்னு வந்து இங்கே பார்த்து எனக்கு என்னடா சொல்கிற வார்த்தைகளே கிடையாது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, நான் இன்னமும் ஏதோ நினச்சேன். ஆனால் நாடகம்லாம் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கெஸ்ஸிங்கில் வந்தேன். ஆனால் இங்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. எல்லா நடிகர்களோட நடிப்பு அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு தியேட்டரில் போய் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதுல வர அந்த கிளாரிட்டியோட இப்போ இருக்கிற மக்களுக்கு சொல்கிற மாதிரி புரியுது சொல்லணும்னா, ரியலாக ஒரு ஆக்டர் கண்ணையோ மூக்கையோ அவங்களோட உடல் வாகையோ பார்த்து ஒரு நாடகத்தை பார்க்குறதோட அந்த அந்த ஒரு துணி, அந்த ஒரு ருசி வந்து வேறு எதுவும் கிடைக்காது. மக்கள் இதை வந்து என்கரேஜ் பண்ணணும், இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஒரு புத்தக வாசிப்பு ஒரு மனிதர்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத வந்து ஒரு கதை மூலிமா சிறுகதை மூலிமா சொல்லியிருக்கிறாங்க. புத்தக வாசிப்போடு இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கத்தையும் வளர்க்குறதுக்காக இந்த நாடகத்தை நடத்தியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே நடித்த எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய இதை வெளிப்படுத்தினாங்க. இது மூலிமா நாங்களும் நிறைய கற்றுக்கிட்டோம். நீங்களும் நிறைய பயன்படுத்தணும். இந்த மாதிரி புத்தக வாசிப்பை இவங்களோட நிறுத்தாமல் இதை நீங்களும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறத நான் பேசுகிறேன். இன்றைக்கி சாயங்காலம் தம்பி நாடகம் வந்து ஈரோடுங்கிறத பார்க்க வந்திருந்தோம். ரொம்பவே ஒரு இது அனுபவமாக இருந்துச்சு. முறை இப்போ தான் நாடகம் வந்தது பார்க்க வந்தோம். அதையும் தாண்டி இன்றைக்கி இந்த நாடகம் பார்த்ததுல ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இதில் ஒரு பிளாஸ்டிக்கான மனிதர்களோட நடிப்பை பார்த்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்காக பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நடிப்பை இங்கே பார்த்த மாதிரி இதாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில்ல. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே ஆதரவு கொடுங்க. மேலும் மேலும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ தியேட்டர் இது எல்லாத்தையுமே தாண்டி ரியலோட அதை பார்க்குறவங்க அவங்க நினைச்சது இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துருங்கிறானே இந்த ஒரு கடைசி நாள் தான் இது சிறப்பாக வந்து கண்டிப்பாக. ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் கூட மாற்ற முடியாது. அதே நடிப்பாக அதே தாங்க இப்போ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த நாடகமாக இல்லாமல் ரொம்ப இயல்பாக ஒரு குழந்தை வந்து தம்பி பாப்பா வரப்போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தது. ஏதோ காரணத்தினால அந்த தம்பி வராத போது அவனை சமாதானம் செய்ய போகிற ஒரு விஷயம் வந்து எப்படி அந்த பையனை, அவங்க அப்பாவை, அந்த குடும்பத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத வந்து அதோட நிகழ்காலத்தையும் சேர்த்து ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காரு. அதை இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நினைக்க முடியாத அளவுக்கு, அதாவது வந்து கிடைத்த குறைந்தபட்சமான ரிசோர்ஸஸ் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே வந்து மகிழ்ச்சியான விஷயம். ஈரோடு நாடக கொட்டாய்க்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்படி ஒரு நாடகத்தை எனக்கு 29 வயசு ஆச்சு, பட் நான் இது வரைக்கும் நாடகம் பார்த்ததே கிடையாது. குறிப்பாக அந்த நடித்த தம்பி, அந்த குடிப்பை நடிச்சிருந்தான், அவன் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஒரு சின்ன பையன் இவ்வளோ தான் நடிக்க முடியுமா, லைவ்ல நடிக்க முடியும், இவ்வளோ நேரம் நடிக்க முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மறக்க மாட்டேன் லைஃப்பில். ஈரோடு நாடக கொட்டையில் வந்து இப்போ நாடகம் பார்க்க வந்தால் தம்பி நாடகம், அது ரொம்ப அருமையான நாடகம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரெகுலராக ஃபிலிம்ஸ் பார்த்து நாடகத்தோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதே வந்து டோட்டலாக ஹோல்சமாக இருக்குது. லைக் ரொம்ப இன்டராக்டிவாக இருந்தது எல்லாமே வந்து. ப்ளஸ் வந்து லீட் ஆக்டர்ஸ் வந்து பேருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க வாய்ஸ் த்ரூ எல்லாமே வந்து சூப்பராக, டெப்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லைட்டிங் யூஸ் பண்ணதுலேருந்து இந்த நாடகம் நகர ஒரு மாதிரி நம்மளவே உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ரொம்பவே ஆத்மார்த்தமாக இருந்தது பார்க்குறது. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் மேலும் வளரலாம், சில நல்லா இருக்கும். என்னோட வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. இவங்க மாதிரி நவீன நாடகங்கள் நடத்துகிற நாடக கொட்டாய்கள் எல்லா ஊர்களையும் வரணும், எல்லா நாடகங்களும் நல்லபடியாக போகணும். வாழ்த்துக்கள்.